ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ புளி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி குழம்பு செய்ய அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். அடுத்து உளுந்து கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காஞ்ச மிளகா 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். லைட்டாக இது வறுத்துட்டு இருக்கும்போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துடலாம். இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி தாங்க எடுத்து வச்சுருந்தேன். அந்த எண்ணெயில் தான் இப்போ நான் வதக்குறேன். கத்திரிக்காய் வதக்கிறது நான் இதில் காமிக்கல. நீங்கள் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யும்போது கத்திரிக்காவை நல்லா நாளாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யலாங்க. அடுத்து பூண்டுலாம் நல்லா வறுப்பட்டதும் பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வருங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இது கூட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் நல்லா அரைச்சி தாங்க சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த புளி குழம்பு நல்லா கிரேவியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போட்டும் அது வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அரைச்சி தாங்க தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியெலாம் நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனை போனதுமே இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இதில் வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பொடியெலாம் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு 2 செகண்டுக்கு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுமே இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். கிரேவி மாதிரி வேணும்னா இதுலேயே கத்திரிக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். நான் வந்து குழம்பு மாதிரி தாங்க செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க. அந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். குழம்புலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் வந்து கத்திரிக்காய் நல்லா ஃபஸ்ட்டே நாளாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி தாங்க எடுத்தேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அதனால் கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். எப்பயுமே கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துட்டு கடைசியில் புளி தண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த புளிப்பெல்லாம் கத்திரிக்காயில் இறங்கி நம்ம சாப்பாட்டில் கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கலந்துட்டு உப்பு செக் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விட்டுலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து நல்லா திக்காய் வரட்டும். அப்போ நம்ம இறக்கிடலாம். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காயிருச்சு. கத்திரிக்காவும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காவை நல்லா வதக்கி தான் எடுத்துருக்குறோம். அதனால் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நம்ம குழம்பு இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இறக்கிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சைட் டிஷ்ஷாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு செய்ய பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காம நல்லா டேஸ்டியாக நல்லா திக்காக இந்த மாதிரி நம்ம புளிக்குழம்பு செய்யலாங்க. நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்டாலே இந்த புளிக்குழம்பு நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செய்யறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.